பயப்படாதே, நான் உனக்கு உன்னுடனே துணை. இருக்கிறேன். நிச்சயமாக அவங்க கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்வேன்னு இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்து இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிறார். தொடங்கினபடி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தொடங்கினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கு. எதுலெல்லாம் பயம் இருக்கும், எந்த காரியத்துல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பயம் இருக்குன்னு சில பேருக்கு பணம் இல்லைன்னா பயம் வரும். நாளைக்கு என்ன பண்ணுவோமோ, அடுத்த மாதம் செலவுக்கு இந்த வர்ற மாதத்தில் என்ன செய்யுமோ, எந்த செலவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் என்ற பணம் இல்லைன்னா ஒரு பயத்தை உண்டாக்கும். நம்ம நிறையா கமிட்மெண்ட் வச்சுருப்போம், இதுக்கெல்லாம் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நமக்கு தேவைன்னு. மாதம் பிறக்க போகுதே, நெருங்கிருச்சே, ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து உங்களோட ஆண்டவர் பேசுவார். சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்ததான பயம். என் பிள்ளை என்னவா வருவான், என் பிள்ளை என்னவா வரும், என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அது எந்த காரியத்தில் அது முடிவடையும் அப்படின்ற ஒரு பயம் சில பேருக்கு இருக்கும். வியாதியோடைய ரிப்போர்ட்டு நம்ம கைக்கு வந்த உடனே ஒரு பயம் வரும். டாக்டர் பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் கைக்கு வந்துட்டாவே நமக்கு ஒரு பயம் வந்துடும், என்னவா இருக்குமோன்னு. என்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? அப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே ஜெபிச்சிங்க தானே? பாருங்க, எங்கள் தாயாருக்கு ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணோம். சொன்னாங்க 2 மூட்டையும் எடுக்கணும்ட்டாங்க. 2 மூட்டையை எடுத்துடணும் தண்டெலும்புக்குள்ள. அதுக்கு பிறகு அவங்க கிட்டத்தட்ட 1 வருடம் அவங்க படுத்த படுக்கையாக இருக்கணும். அதுக்கு பிறகு அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க நடக்க ஆரம்பித்து அவங்க இது பண்ணி கொண்டு வருவாங்க, அப்புறம் என்ன சரியாகுன்ட்டாங்க மருத்துவர். இன்னொரு டாக்டர்கிட்ட போய் காட்டினோம். அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஒப்பீனியனுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. வீட்டில் வச்சுட்டு எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. தாங்க முடியாத வேதனையில் இரவெல்லாம் துடிச்சுக்கிட்டு எல்லாரும் 4 பிள்ளைகளுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மருத்துவருடைய ரிப்போர்ட் கைக்கு வந்துருச்சு. ஆனால் மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லுது, மூட்டு தேஞ்சு போச்சு, மூட்டு 2 மூட்டையும் மாற்றினா நடக்கும். எப்படியும் குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 8 லட்ச ரூபா ஆகும். செலவு அவ்வளோ தூரத்துக்கு பண்ணாதான் நீங்கள் சரிப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. இல்லை அழுது பாருங்க. ஆண்டவர் இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பிக்கு பழக்கமான ஒரு மருத்துவர் ஒருத்தர், ஒரு எம்டி, பெரிய லெவலில் ஒரு இருக்கிறவர், பணக்காசுக்கு ஆசைப்படாதவர், நல்ல சொத்து பத்து உடையவர், அப்படி ஒரு மருத்துவர். அவர் பழக்கமானவர். அவர் திடீர்னு மதுரைக்கு அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு விசிட்டிங் வரும்போது இவரை பார்த்துருக்காரு. சுச்சுவேஷன் சொன்னோடனே அவங்க அதை விசாரித்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தம்பி போய் கேட்டவுடனே சரின்னு சொல்லி அவங்க எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் ஃபோன் அடித்து எல்லா சொந்தக்கார உறவினர்கிட்ட எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. என் பிள்ளைங்க எப்படி இதெல்லாம் செய்ய போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா 8 லட்சத்துக்கு மேலே செலவாகும், என்ன நடக்கப்போ தெரியல, என்ன அப்படி கவலைப்படுறது. இங்கே சபையாராக ஜெபிக்க ஆரம்பித்தோம். சபையாராக எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் காட்டினோன்னே டாக்டர் அவர் கேட்குறாரு, உங்களுக்கு கால் முழுதும் வலியா? ஆமான். இல்லை மூட்டில் மட்டும் வலியா? மூட்டில் வலி இல்லை, கால் முழுதும் வலிக்குது. வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஸ்கேன் எடுங்கன்னு ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்த்தப்ப முதுகில் ஒரு எலும்புக்கு இடையில இருக்க ஜவ்வு பல்ஜாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை, அது பிசியை கொடுத்தா சரியாயிரும், ஆப்ரேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை, ஒன்றுமே செய்ய வேணாம், ஊசி மருந்து மாத்திரை கொடுத்த உடனே அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து ஜெபிச்சா ஏங்க ஒரு ஆப்ரேஷனை போய் நிப்பாட்டுறாருங்க கர்த்தர்.
எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதவங்க வீட்டில் போய் பார்த்தா தூங்காம கிடந்தவங்க அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம்லாம் படுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த பக்கம்லாம் உருண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? நீங்க எல்லாரும் கூடி பெண்கள்லாம் அவங்க என்னுடைய தாயாரான உங்க தாயாரை போல நினைச்சு நீங்க ஜெபிச்சிங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் அந்த சகோதரனுக்கு நம்ம ஜெபிச்சிருக்கோம். கர்த்தர் எல்லா ரிப்போர்ட்டையும் மாத்துறவர், ஆச்சரியமான காரியத்தை செய்யற. அந்த ரிப்போர்ட்டின் வரக்கூடிய பயம், சில மனுஷர்களை நினைத்து வரக்கூடிய பயம் இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு சில பேருக்கு பயம். ஒரு சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சே அவங்க எது நினைப்பாங்கன்னு பயம். சில மனுஷர்கள் பொல்லாதவங்களாயிடுச்சே அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு நினைக்கிற பயம். ஆன்னு சொல்லாரு, சில காரியத்தில் நமக்கு பயம் இருக்கு. ஒன்று பணத்தினால பயம், ரெண்டாவது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயம், மூணாவது வியாதி நிமித்தம் பயம், நாலாவது மனுஷரை நினைத்து பயம். எல்லாருக்கும் பயம் வருமா வராதா? எல்லாருக்கும் வருமா வராதா? எல்லாருக்கும் எதையாவது ஒரு காரியத்து நிமித்தம் ஒரு பயம் வரத்தான் செய்யுது. மனுஷனா வாழ்ற எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. ஆண்டவர் தேவனை நம்பும்போது, நம்ம நம்பிக்கை உறுதிப்படும் பொழுது இந்த பயம் நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்குது. இருக்கீங்களா? வேதத்தில் 365 தடவை பயப்படாதன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். இப்போ பயம் வருதான்னு கேட்டேன், ஆமாம் வருதுன்னாங்க. ஆனால் அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? நாங்கள் பயப்படுறோம் பாஸ்டர், ஆனால் அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் எந்திரிச்சு வந்துடுறோம். அதை சொல்றதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இருக்கீங்களா? நம்மளால அவரை எப்படி நேசிக்கிறோமோ இல்லையோ நம்மளை ரொம்ப அவர் நேசிக்கிறார். அதனால தான் இன்னைக்கு பயத்தை பற்றி பேச சொல்லியிருக்காரு. பயம் எங்கிருந்து வருது? இன்னைக்கு அதை பார்க்குறோம். பயம் எங்கிருந்து வருது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பயத்தை வரக்கூடிய காரியம் எங்கிருந்து வருதுன்னு. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து. எதனால அவர் பயந்தாரு? நிர்வாணியா இருந்தா கர்த்தருக்கு பயம் வந்துடும். அல்லேலூயா. பயந்து கர்த்தர் அங்க வந்துட்டாருன்னா, என் வஸ்திரம் அரைகுறையா இருந்துச்சுன்னா, என் வஸ்திரம் சரியில்லை, மற்றவங்களை இடரல் உண்டாக்கிருச்சுன்னா, மற்றவங்களுக்கு இடரலா என் வஸ்திரம் இருந்துருச்சுன்னா, கர்த்தருடைய சமூகத்துல வந்தா மற்ற இடத்துல இருக்காது. கர்த்தருடைய சமூகத்துல வந்தோடனே இந்த ட்ரெஸ்ஸை குறித்து யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் குறுக்கிட. அங்கே யாருக்குள்ள வந்துச்சு? ஆதாமுக்குள்ள வந்துச்சு. நாங்க அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு. ஆண்டோடைய சத்தத்தை எங்க கேட்கறாங்க? தோட்டத்திலே. ஆண்டோடைய ஆலயத்துலதான் ஆண்டோடைய சத்தத்தை கேட்பீங்க. கேட்கிற இடத்துலதான் பயம் வரும். சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் நான் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஒளித்து கொண்டேன். பயம் வந்தா ஒளிஞ்சுக்குவோம். அங்க என்ன நடக்குது? ஒரு பாவம் அவனை பிடிச்ச உடனே தேவனை விட்டு அவனை ஒளிந்து கொள்ள பண்ணுது. சில பாவம் செஞ்சுட்டா தேவனுக்கிட்ட போய் ஜெபம் பண்ண பயப்படுவோம். பாவம் செஞ்சுட்டா தேவனை விட்டு, சில பாவம் செஞ்சவங்க நான் இனிமே ஜெபிக்க மாட்டேன், இல்லை நான் அதை தொடமாட்டேன், பைபிளை தொடமாட்டேன், நான் என் ஆண்டவர்கிட்ட போய் நிற்க. பயம். பாவத்தினால நமக்குள்ள ஒரு காரியம் உண்டாகும். தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒளித்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை உண்டாக்குவோம். அது பிசாசும் செய்வான். நம்மகிட்ட தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்டோமேன்னு நமக்குள்ள ஒரு பயம் வரும். அன்று சொன்னாரு, ஆதாம்கிட்ட சொல்லி ஏவாள்கிட்ட சொல்லி அந்த கனிகளை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க புசிச்சுட்டா என்ன நடக்கும்னா, நீங்க சாவிங்கன்றார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டோடைய வார்த்தைய கேட்டவங்க கீழ்ப்படியாம போய் புசிச்சாங்க.
ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னா, நீ போய் அந்நிய தேவர்களுக்கு படைச்சதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்ப ட்ரெண்ட் என்ன தெரியுமா, வேற மாதிரி சொல்லுவாங்க. இது படைக்காதது, இது படைச்சது. அன்னைக்கு தானே செஞ்சிருக்காது, அதுக்காக தானே ஸ்பெஷலாக செஞ்சிருக்கோம். அது என்ன படைச்சாதது படைச்சது, எல்லாம் ஒரே கருப்பு பையில கறி வரும். எல்லாம் கூறு போட்டு பங்கு போட்டு தானே பிரிப்பாங்க. ஒரு ஆடு தானே வெட்டுவாங்க, வெட்டு கூறு போட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்ன செஞ்சது, ஆடு மொத்தமாக தானாங்க என்னமோ ஒன்று சொல்லி வெட்டுவாங்க. வெட்டிட்டு அப்புறம் கூறு போட்டு வச்சுட்டு அதில் ஒரு பங்கு தானங்க கொடுப்பாங்க. அந்த கருப்பு போய் உங்கள் வீட்டு கால்கில் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு தானே. இது படைக்காது, அது எப்படி படைக்காததாகும், அன்னைக்கு அதுக்காக தானே வெட்டியிருக்கு. அப்போ ஆண்ட சொல்றாரு, நீ கீழ்ப்படியாமல் போகிறதுனால சில பயம் உன் இருதயத்துக்குள்ள இருக்கீங்களா? அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். சாத்தானால நமக்கு ஒரு பயம் வரும். முதல்ல பாவத்தினால ஒரு பயம் வரும். பாவம் வந்ததுனால அவங்க ஒழிச்சுக்கிட்டாங்க. சாத்தான் வந்ததுனால என்ன நடக்குது, அங்க சாத்தான் வந்து ஒரு காரியம் சொல்றான். அவனை அசுத்தத்தை நமக்கு கொடுக்குறான். அவன் தேவனை விட்டு நம்மளை விலக்க பண்ணுகிறான். அதனால அங்க எழுதியிருக்கு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தோம், நியாயப்பிரமாணமான சொல்றது என்னன்னு தெரியாது, செய்யறது 1:7 தானே. 2 தீமோத்தேயு தானே எடுத்திருக்கீங்க. 1 தீமோத்தேயுவா? மேல பாருங்க, தேவன் மேல பாருங்கன்னா வானத்தை பார்க்காதீங்க, இங்கே டிவியை பாருங்க. ஆண்டவரே அப்படின்ற அது இல்லையா, இங்க பார்க்கணும். என்ன அது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன ஆவியை கொடுத்திருக்காரு, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவன் பயப்பட செய்கிறவன். நீ பயப்படாம இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட கொடுத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியுமா? பலம் வாய்ந்தவர், பலம் மிகுதியாய் உள்ளவர். அவர் அன்பா நேசிக்கிறவர் மட்டும் பைபிள் வேதம் அப்படி மட்டும் சொல்லல, இதை தாண்டி ஒரு காரியத்தை சொல்லுது. அங்கே அவர் அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கீங்களா? அப்படிதான் ஆண்டவர் நமக்கு பண்ணுகிற தேவன். அந்த காரியத்துல கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். சில அறியாமையினால இருட்டில் பயத்தோட வாழ்வாங்க. ஏன் என்ன எதுக்கு இப்படி இருக்கும்னே தெரியாது. சில மாட்டிக்கிட்டு இருக்கிறது போல நம்ம வாழ்க்கை இப்படிதான் போல இருக்கு, நம்ம இதுல தான் போகணும் போல இருக்கு, நம்ம இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு, அப்படி வாழ்வாங்க. ஆண்டு சொல்லாரு, எதிர்கால என்ன நடக்குமோன்னு தெரியாம நீ கலங்கி நிற்காத. எதிர்காலத்தை வேதத்துல கர்த்தர் திட்டமாய் வகுத்து வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கை அவருடைய கையில பிளான் பண்ணி இருக்கு. எதெல்லாம் அவர் நீ என்ன செய்யணும், உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருடைய பிளான்ல வச்சிருக்காரு. அல்லேலூயா. கர்த்தர் அதை நேர்த்தியா இந்த காலத்துல உன் கையில கொடுப்பாரு. ஆண்டவர் சில வேளைகளை நம்ம நினைப்போம், நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரே, சில காரியங்கள் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, புதுசா வர்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, சில காரியம் கிடைக்குது, நம்முடைய வாழ்க்கை நடக்கணும். சில காரியத்து நிமித்தம் சில பயத்தை நம்ம இருதயத்துக்குள்ள வைத்து கொண்டு நம்மளே சில பிரயாசத்தை நம்ம நிறைய எடுப்போம். அப்படி எடுக்கிறதுனால கர்த்தர் கிரியை செய்ய முடியல என்றார். ஒரு வேளை பார்த்தா போதாது, ஒரு 4 வேளை சேர்த்து பார்த்தா தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும் நம்ம நினைப்போம். உங்களுக்கே இவ்வளவு திட்டம் போட முடிஞ்சா ஒன்ன உண்டாக்கின தேவன் எவ்வளவு திட்டம் போடுவாரு? ஒரு வழியா உனக்கு பணத்தை அனுப்பணுமான்னு நினைப்பாரு. அவர் பல பாதைகளை வைத்திருப்பாரு. உங்களுக்குன்னு நேர்த்தியா வைத்திருக்கிறதை கர்த்தர் திறந்து கொடுப்பாரு. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு டைம் வச்சிருக்காரு. அந்த டைம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்க பயத்தை எடுத்துட்டு
உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்து உங்களை சாட்சியாய் மாற்றுவார். இருக்கீங்களா? முதல்ல ஆண்டவர் பயம் எங்க இருந்து வருது அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னாரு. பயத்தை மேற்கொள்றது எப்படின்னு அடுத்த காரியம், ரெண்டாவது காரியம் சொல்றாரு. முதல்ல பயம் எங்கிருந்து வருது? பாவத்தினால, சாத்தான்ட்டு நம்முடைய அறியாமையினால வருதான். ரெண்டாவது காரியம், பயத்தை மேற்கொள்வது எப்படி? தேவனுடைய பிரசனம் உங்க வீட்டுக்குள்ளேயோ உங்க ஜெப அறைக்குள்ளேயோ உங்க ஆலயத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பயத்தை ஜெயிக்கலாமா? அந்த பயத்தை மேற்கொண்டு நீங்க ஜெயிக்கிறவங்களா மாறலாம். எப்படி தெரியுமா? ஆண்டவர் இந்த ஏசாயா 41:10 சொன்னார்ல, நான் உன்னோட இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? நான் தனியா இல்ல, இயேசு என்னோட இருக்கிறாரு. பயம் நீங்க தனியா இருக்கும்போது தான் உங்களை மேற்கொள்ளும். தனியா உட்காந்து யோசிப்போம், அதுக்கு என்ன செய்வான், இதுக்கு என்ன செய்வான்னு. நீங்க தனியா உட்காந்து இருக்கும்போது இயேசு கூட பேசி பாருங்களேன். உன்னை வாக்கு பண்ணுவாரு. வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுவாரு. வார்த்தையினால கொடுத்தத செயல்பாடுகளால் கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. கர்த்தர் உனக்கு கொடுத்தத நீங்க என்ன நினைக்கணும்னா, நான் தனியா இல்ல, ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு. அப்படி ஏதாவது குறித்து ஒரு பயம் வருதுன்னா நீங்க சொல்லணும், இல்ல நான் தனியா இல்ல, என் கூட என் ஆண்டவர் இருக்கிறாருன்னு. அந்த நேரத்துல இந்த பயம் வரும் பொழுது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தனியா இல்லைன்னு தேவன் நிரூபிக்க இறங்கி வருவாரு. எப்படி வருவாரு தெரியுமா? அவர் ஒரு வசனத்தை கொடுப்பாரு. எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுறதில்லை. நிறைய காரியத்தை கொண்டு பயப்படுவீங்க. இனி ஃபியூச்சர் என்னவா இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய லைஃப் என்னவா இருக்குமோ, என்னுடைய இந்த கடன்ல நான் எப்படி இருப்பேன். ஒரு நாள் உங்களை விடுவிச்சு கொண்டு வர்றது நிச்சயம். கட்டாயம் வெளியே கொண்டு வருவாரு. என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுல இருந்தீங்கன்னா கடன்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. இனி நான் வாங்க மாட்டேன், கர்த்தர் என்னை நடத்துவாரு அப்படின்னா அவர் உங்களை விட்டு விலக மாட்டாரு, உங்களை அந்த கடன்ல கைவிட்டுட்டு போகவே மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்க கெபியில தானியேல் விழுந்தப்ப ஆண்டவர் கைவிட்டு போயிட்டாரா? ஜபத்துல ஜெபிக்கிறவன சிங்கம் மேற்கொள்ள வந்துச்சு, கைவிட்டுட்டு போயிட்டாரா? தூதனை அனுப்பி தப்புவிக்க பண்ணினவர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 56:3 வாசிங்களேன். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 56:3 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? அப்பா நீ சொன்னேன்னா பயம் போயிருப்பா. இங்க பயப்படுறவங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ எதையாவது கண்டு பயப்படுறல, இந்த வசனம் சொல்லுது, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். இருக்கீங்களா? பயம் வரும்போது இந்த வேத வசனத்தை வாய்விட்டு சொல்லுங்க. பயம் சில காரியத்தை அப்படியே விரட்டி உங்களை உண்மையுள்ள, அந்த பயம் பொய்யானது. மெய்யான வசனம் வரும்பொழுது பொய்ய ஒளிய பண்ணிரும். பயம் நிரந்தரம் இல்ல, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. பயம் உங்களை உண்மையை மேற்கொள்ள முடியாது. உண்மை பயத்தை வெளியே எடுத்து போடும். அல்லேலூயா. துரத்தி அடிச்சு போடும். நம்புறீங்களா? எதை கண்டு நீங்க பயப்படுறீங்களோ, இன்னைக்கு நான் பயத்தை மட்டும்தான் சொல்ல போறேன். ஆண்டவர் உங்களோடு கூட நான் பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு நல்லதான் இருக்க போகுது. அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு என்ன வச்சு ஜெபிப்பேன் எல்லாருக்கும். நிறைய பேர் ஓடி போயிடுறீங்க. பாதி பேருக்கு நான் எண்ணெய் வச்சு ஜெபிக்காம இருக்கேன். அப்புறம் பிரச்சனைன்னு வரக்கூடாது. எல்லாரும் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ரெடியா இருக்காரு. ஆமா, ஏன் எண்ணெய் வச்சு ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு தான், இந்த வாரம் தான் கடைசி வாரம். அடுத்த வாரத்துல இருந்து எண்ணெய் வைக்க மாட்டேன். இந்த ஒரு வாரம் தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாசம் அற்புதம் நடக்க போற மாசம். யார் கீழ்ப்படிஞ்சு எண்ணெய் வச்சு ஜெபிச்சுட்டு போனீங்களோ அடுத்த மாதத்துல கர்த்தர் பரிபூரணத்தை கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்க ஆமேனையும் உங்க அல்லையும் கேட்டிருக்காரு. கர்த்தர் உங்களை நடத்த போகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆகஸ்ட் மாசம் நீ நுழையும் போது நான் உன்னை தெரிந்து கொண்டேன்,
நீ பயப்படாத, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன்றத உறுதிப்படுத்தும்படிக்கு தான் இந்த ஏசாயா 41:10 வாசிங்களேன். 9 ஒரு காரியத்தை சொல்றாரு. 41:10 41:9 வாசிங்களேன். எங்க இருந்து உன்னை எடுத்தாரு? பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து. எப்படி? கடைசியில இருந்து உன்னை எடுத்தேன், அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து அங்க எல்லையிலிருந்து உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இருக்கீங்களா? ஆமென். ஒரு கரங்களை தட்டி மகிமைப்படுத்த முடியுமா? அப்பா சொன்ன வார்த்தை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்க இந்த ஆகஸ்ட் மாசம் நுழைய போற உனக்கு இன்னைக்கே கொடுத்து அனுப்புறாரு. நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும். எதுக்கு இதை கொடுக்கிறாருன்னா, ஆகஸ்ட் மாசத்துல பயத்தோட நுழையாத, முன்னாடியே கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ என் பிள்ளை. 2வது, என் கிருபை உன்னோட ஆகஸ்ட் மாசத்துல நுழைய போற உன் கூட இருக்க போகுது. 3வது காரியம், யாத்திராகமம் 14:14 நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இருக்கீங்களா? இந்த 3 வார்த்தை உங்களுக்கு தான் விசுவாசிக்கிறவங்க மட்டும். விசுவாசிக்கிறீங்களா? 1, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 2வது, என் கிருபை உனக்கு போதும். 3வது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து இந்த 3 வார்த்தையும் உங்களுக்கு தான் சொல்லுங்க. இந்த 3 வார்த்தையும் உங்களுக்கு தான். சொல்லிட்டீங்களா? கர்த்தர் இந்த 3 வார்த்தையும் நீங்க சொன்ன தீர்க்க தரிசனம் மாதிரி அவங்களுக்கு நிறைவேற போகுது. எப்ப? ஆகஸ்ட் மாசம் நுழைய போற மக்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்புறாரு, இந்த 3 வார்த்தைய. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 3 வார்த்தை ஒரு காரியம். பிலிப்பியர் 4:6-7 உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் தேவனுக்கு எப்படி தெரியப்படுத்தணும்? ஸ்தோத்திரத்தோடு, எல்லா ஜெபத்துல வேண்டுதலோடும் ஸ்தோத்திரத்தோடும் எல்லா காரியத்தையும் நீங்க ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திருங்க. ஆண்டவர் எல்லா சிறையிருப்பெல்லாம் உடைச்சு உங்க வாழ்க்கையை மாத்தி ஆகஸ்ட் மாசம் நுழைய பண்ணுவார். அல்லேலூயா. சில பேருக்கு ஆகஸ்ட் மாசம் நல்லா இருக்க போகுதுங்க. நிச்சயமா நீங்க இந்த ஆமேன் சொன்னதை இயேசு கேட்கிறாரு. ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆகஸ்ட் மாசத்தை ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த 3 காரியத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் நம்பினேனா, நீ பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டபடி 7 சொல்லப்பட்டபடி ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீ பயம் இருக்குல்ல உனக்கு, ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாம, நீ பிரயோஜனம் இல்லைன்னு உன்னை நினைக்காத, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கேன்னு நீ நிறைய நேரம் கலங்குற. கர்த்தர் சொல்றாரு, இந்த 3 காரியத்தை உனக்கு சொந்தமா கொடுத்து நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூட ஜெபத்துல வேண்டுதல்ல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இருக்கீங்களா? அப்படி தெரியப்படுத்தினா அடுத்த வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தையும் உங்க சிந்தைகளையும் இயேசுவுக்குள்ளாக காக்க போகுது. இயேசுக்குள்ளாக காக்க போகுது. பயத்தை உள்ள வராம பாதுகாக்க போறாராம். இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயத்தை மாத்துறது தேவனுடைய சமாதானம் தான். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்துக்குள்ளேயும் உங்க சிந்தைக்குள்ளேயும் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? என்ன நடக்கும்? ஒரு வசனம் வாசிங்களேன். 1 யோவான் 4:18. பயம் பிளஸ் ஜெபம் = சமாதானம். இருக்கீங்களா? அன்பிலே பயம் இல்லை. என்னது? அன்பிலே பயம் இல்லை. அன்புல பயம் இல்ல. பூரண
அன்பு ஆ. பயத்தை புறம்பே தள்ளும். வெளியே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இல்ல. ஹல்லேலூயா. அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெளிவா வசனம் சொல்லுது. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறாரு. அன்புக்கு அந்த இடத்துல என்ன இல்ல? பயம் இல்லை. இல்ல. உங்க இயேசு மேல நீங்க வைக்கிற அன்பு, ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது, உன் மேல அன்பு வைத்து நான் கொடுக்கும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையும் ஆளுகை செய்யும் போது ஒரு மாற்றத்தை நீ காண்ப. அது ஆச்சரியமா இருக்கும். அதிசயமானவருடைய ஒரு வழிநடத்துதல் தான் அந்த இடத்துல நடக்குது. அல்லேலூயா. யோசுவா 1:9 ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு. 3வது காரியம், பயத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. யோசுவா 1:9 பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? முதல் காரியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியம், பயம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னாரு? பாவம் செஞ்சதுனால வருதுன்னு சொன்னாரு. பயத்தை 2வது மேற்கொள்வது எப்படின்னு சொன்னாரு. 3வது காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. பயத்தை மேற்கொள்ளக்கூடிய காரியத்துல ஒரு இதை மேற்கொண்டவர்கள் வேதத்துல எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை பிடித்து ஜெயிச்சாங்கன்ற காண்பிக்கிறதுக்கு யோசுவா 1:9 வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, பயப்படாத, கலங்காத. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இப்ப தட்ட வேணாமா? ஆமென். எங்க சொல்றாரு? ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள நீ போறேல, போகும்போது சொல்றாரு. போகும்போது சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூடையே வர்றாரு. இருக்கீங்களா? எப்படி வர்றாரு? நீ போகிற இடமெல்லாம், எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வர்றாரு. நான் கோர்ட்டுக்குள்ள போறேன், வர்றாரு. ஜெயிலுக்கு போன வர்றாரு. யோசேப்பு ஜெயிலுக்கு போகும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தா, உன்னோட இருப்பாரு. இங்க பாருங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன சிறைச்சாலையில் அடைச்சது போல இருக்குன்னா, சிறைச்சாலை கதவை திறக்கிற தேவதூதனை அனுப்பிட்டு வருவார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, பயப்படாத. இந்த ஆகஸ்ட் மாசம் உனக்கு ஆசீர்வாதமா தான் இருக்க போகுது. முன்னாடியே கர்த்தர் சொல்றாரு. சரி, முதல் ஆளு யாரு? யோசுவா. அவன்கிட்ட ஆண்டவர் சொன்ன காரியத்தை இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னாரு. பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாத, எதுவும் பெருசா இல்ல, ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறாரு, நீ எல்லா காரியத்தையும் ஜெயிப்ப, அது விழுந்து போகும். 2வது மனுஷன் தாவீது. சங்கீதம் 23:4 சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என் கூட இருக்க. சொல்லுங்களேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். சொல்லுங்களேன், கோலும் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அது ராஜாவுடைய செங்கோலை போல, அது அநேகரை சுகமாக்குறதாய், மாற்றத்தை உண்டாக்குகிறதாய் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறாரு. 3வது மனிதன் பேதுரு. தண்ணீர்ல மூழ்கி கொண்டிருந்தான். இயேசுவை விட்டு அவன் பார்வையை திருப்பின உடனே தண்ணீர்ல மூழ்கிட்டான், இறங்கிட்டான். இயேசு வந்துட்டாரா இல்லையா? அவனை வந்து கையை பிடிச்சாரு. ஒருவேளை அப்படி நீங்க எதுலையாவது மூழ்கி கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க இந்த தண்ணீரை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. உங்களை அழைச்சவரை பாருங்க. உங்களை அழைச்சவரில் மேல இருக்கிற பார்வையை இந்த உலகத்து பக்கமா திருப்பாதீங்க. உலகத்து பக்கம் திருப்புனீங்கன்னா அந்த காரியத்துக்குள்ள நீங்க மூழ்கிடுவீங்க. இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா, அப்படின்னா என்னங்க? உலகத்தை பக்கம் திரும்புறதுன்னா என்னங்க? இந்த உலகத்துல போய் சம்பாரிச்சு நான் ஜெயிச்சிருவேன், ஏசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி. உலகத்தை திரும்பி பார்க்கறனா
நான் இவ்வளவு இந்த உலகத்துக்குள்ள தொழில் இருக்கு, இவ்வளவு காரியம் உலகத்துக்குள்ள இருக்கு, நான் போய் ஜெயிச்சிருவேன். இந்த மனுஷன் எனக்கு இருக்கிறாரு, நான் ஜெயிச்சிருவேன். உலகம் இதெல்லாம் எனக்கு இருக்கு, நான் ஜெயிச்சிருவேன். உலகம் இந்த பணத்தை நம்பியிருக்கேன், இந்த நகையை நம்பியிருக்கேன். உலகம் நான் காப்பாற்றப்பட்டுருவேன், அதுதான் உலகம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த உலகத்தை பார்க்காத, இத சேஃப்டி பண்ண போறாரு. இந்த நகையை சேஃப்டி பண்ண போறாரு, வேற ஒண்ணு கொடுக்க போறாரு. இனி இத செலவு பண்ணி தான் இதை பார்க்கணும் இல்ல, கர்த்தர் வேறொரு பாதையை திறக்கிறாரு. ஏவன் பொண்ணு பிரச்சனையை எடுத்துட்டாரு கையில, அற்புதமான சாட்சிய கர்த்தர் நிறுத்த போறேன்றாரு. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் கையில எடுக்கிறாரு, நீ நம்பு. அது மூழ்கி போறதில்ல, உன்னை சாட்சியா நிறுத்துற, உன்னை சாட்சியா நிறுத்துறவர், உன்னை சாட்சியா கர்த்தர் நடத்த போறாரு. பயத்தை மேற்கொண்டவர்களுக்கு கிடைச்ச காரியம் என்ன? நீ பயத்தை அப்படி மேற்கொள்ளன்னா உனக்கு கிடைக்கிற காரியம் என்ன கிடைக்க போகுது தெரியுமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தைரியம் வரும். பயத்தை ஜெயிச்சவங்களுக்கு தயவு செய்து, ஒருவேளை இந்த நேரத்துல சரியா எனக்கு புரியலங்க அப்படின்னாலும் நீங்க வீட்டுல போய் யூடியூப்ல போட்டு பாருங்க, இதோடைய காரியம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு எல்லா மெத்தடும் சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு இப்ப சொல்லி கொடுக்குறாரு என்னன்னா, அந்த அந்த பயத்தினால நான் மேற்கொண்டு ஜெயிச்சிட்டேங்க, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. தைரியத்தை பார்த்து நீ இயேசு கூட இருக்கிறவன் சொல்ல போறான். இந்த 3 பேர் தான் பாத்தீங்களா இயேசு கூட இருந்தவங்க. யார் 3 பேரு? அமுதா சிஸ்டரு, ஜெயா. அப்படியா? யார் 3 பேர் இருந்தது? ஆமான்னு சொல்ல மாட்டாங்க பாரு. ஊழியக்கார் பேர் சொல்லிட்டாரே, சந்தோஷம் இல்லையா? யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேருக்கு அவர் கூட ஏற்றினார்ல, அது மாதிரி இப்ப 3 பேர் தான் ஆமேன்னு சொன்னாங்க. கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு. தைரியம் கொண்டதை, தைரியம் சொல்லுகிற, தைரியமா இருக்கிறத பாக்குறாரு, ஆச்சரியப்படுறாரு. இங்க வருங்க, படிப்பு இல்ல, அது இல்ல, 6ஆம் கிளாஸ் உலகத்தை ஆண்டவங்களா இருக்கிறாங்க. உலகத்தையே ஆள வச்சாருன்னா கர்த்தர் ஒன்ன நடத்தாமே விட்டுற போறாரு. அல்லேலூயா. நான் பயத்தை மேற்கொண்டவங்களுக்கு கர்த்தர் முதல்ல தைரியத்தை கொடுக்கிறாரு, 2வது விசுவாசம். அங்க பயம் போச்சுன்னா உனக்குள்ள விசுவாசம் வந்துடும், உனக்குள்ள விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் உன்னை பாவத்தையோ பயத்தையோ ஜெயிக்க வெல்ல பண்ணிடுவார், ஜெயிக்க உன்னை பயன்படுத்திடுவார். ஏன் இன்னைக்கு பயத்தை குறித்து சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை இந்த வாரத்துல நீ அப்படி நிலை இருந்தா ஆகஸ்ட் மாசத்துல நல்லாதான் நுழைவ, ஆகஸ்ட் மாசத்துல நல்லாதான் போவ. அடுத்த காரியம் ஆண்டு சொல்றாரு, 3வது காரியம், மற்றவர்களை நீ என்ன யாராவது தூக்கி விட மாட்டாங்களான்னு நினைக்கிறேல, ஆண்டு சொல்றாரு, மற்றவர்களை தூக்கி விடுகிறவர்களாய் நீ மாறி விடுவ. நீ பயத்தை மேற்கொண்டுட்டேல, நீ இன்னொருவனை தூக்கி விடுகிறவனாய் நீ மாறிடுவேன்னு கர்த்தர் உன்னை சொல்றாரு. சகோதரியே, சகோதரனே, பயப்படாதே, ஆண்டவர் இன்னைக்கு உன் கூட தான் இருக்கிறாரு. உன்னை தூக்கி விட ஆண்டவர் முடிவெடுத்துட்டாரு. கர்த்தர் இந்த நாளில உன்னை நடத்த போறாரு. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு காரியத்தை, ஒரு சாட்சி அவங்களோட கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரர், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அவங்களோட சொல்றதுக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம். அந்த சகோதரருக்கு ரொம்ப வாழ்க்கையில் கடினமான பிரச்சனை. அவர் என்ன செஞ்சிட்டாரு, கடனுக்கு மேல கடன் அங்க வாங்கி இங்க வாங்கி, அவரு வேலை செய்யற ஓனர்ட்டி வாங்கி, நீ கடனை கொடுத்துட்டு வேலைக்கு வான்னு வேலையும் போச்சு. எதை வச்சு இவர் அடைக்கலாம்னு நினைச்சு வச்சிருந்தாருன்னா, வேலையை நம்பினாரு, உலகத்தை நம்பினாரு. இந்த பணத்தை வாங்கி நான் அதை கிடைச்சிறேன்னு அந்த வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு. என்ன நடந்துச்சு?
பிள்ளைங்க சாப்பாடணும்னு சொல்லி பிள்ளைங்க பெத்தவங்கிட்ட வந்து கிழிக்குது, அழுகுது. சாப்பாடு வேணும், அப்பா பசிக்குதுப்பா, அப்பா பசிக்குதுப்பான்னு அப்பா பாக்கெட்டை தட்டி பாட்டு 10 ரூபா கூட இல்லைப்பான்றார். பேங்க்ல இருந்து கடன் நோட்டீஸ் வந்துருச்சு. கடன்காரங்க டெய்லி வீடு தேடி வந்து வாசலை தட்டுறாங்க. அப்ப இந்த இந்த மனிதனால தாங்கவே முடியல, பயங்கரமான மனவேதனை. என்ன பண்றதுன்னு தெரியல, மனசு உடைஞ்சிட்டாரு. இனி ஓடுறதுக்கு ஒளியறதுக்கு வழியே இல்லைன்னு, இனி வாழ்க்கையில என்ன பிரயோஜனமா நம்ம இருக்க போறோம், வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு அவர் நினைச்சார். என்னன்னா பயம். நிறைய பேரை நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, கடனால குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கணவர் வந்து மனைவிய அந்த மரம் வெட்டுற மிஷினை ஆன் பண்ணி மனைவியை அறுத்து குழந்தைங்களை அறுத்துட்டு இவர் போய் தூக்கு மாடி செத்துக்கிட்டாரு, கத்தியால கொண்டு. நிறைய பேப்பர்ல பார்க்குறோம், குடும்பத்தோட கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, நிறைய காரியம். இந்த மனுஷன் அப்படித்தான், அந்த பயம் அவரை போட்டு அமுக்கினதுனால நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் அவரை மேற்கொள்ள வெளியே வந்து அவரை அமுக்கிட்டு, அவர் என்ன செஞ்சார்னா ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு, எப்பனா ஒரு 12 மணி நைட் இருக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கயிறு எடுத்துக்கிட்டு கட்டி சாக போறேன்ட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டாரு. மேலே மாடியில் இருக்காரு, மாடியில் ஷெட்டு போட்டிருக்கு, அந்த ஷெட்டு போட்டிருக்கிற இடத்துல கயிறு போட்டு தொங்குற மாதிரி நல்ல இதா இருக்கு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, அதை எடுத்துக்கிட்டு மாடி மேலே ஏறி போறாரு. கயிறை மாட்டிட்டாரு, கயிறை கட்டி மாட்டி கழுத்துல மாட்டிட்டாரு. எப்ப நைட்டு 12 மணிக்கு அந்த மேல ஒரு மணிக்குள்ள நடுவுல அந்த நேரத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கயிறை மாட்டிட்டாரு. அந்த கயிறை மாட்டிட்டு அவர் வந்து சாக போறதுக்கு அந்த அழுதுட்டு அப்படியே அடுத்து ஸ்டூலை தள்ள போறாரு. அப்போ ஃபோன் வருது. அந்த நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வருது. திடீர்னு என்னடா ஃபோன் வருதுன்னு பாக்கெட்லேருந்து எடுத்து பார்க்குறாரு. ஒரு சகோதரன் ஃபோன் அடிச்சு, யாரும் தெரியல, ஆனால் ஒரு சகோதரன் ஹலோ அப்படின்றாரு. அண்ணே இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதுங்கண்ணே, நான் தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு திடீர்னு ஜெபிக்கணும்னு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, என் மகன் என் மொட்டை மாடியில் நிற்கிறான், நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுன்னு சொன்னாரு. மொட்டை மாடியில் நிற்கிறான்னு சொல்லியிருக்காரு. அவன்கிட்ட சொல்லு, பயப்படாத, நான் அவன் கிட்ட நிற்கிறேன்னு சொல்லு. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு தூக்கு கயிறு கழுத்துல நிக்குது. சொல்றாரு, அந்த இஸ்ரவேலை காத்த நிழல் அங்க வந்துச்சு. இன்னைக்கு அதே நிழல் உன்னை பார்த்து சொல்லுது, பயப்படாத, உன் கூட நிக்கிறேன், உன் கூட நிக்கிறேன். இனி பயம் உன்னை மேற்கொள்ள கூடாது என்பதற்காக கூட நிக்கிறேன். அந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே அப்பயே மனசு உடைஞ்சு அழுது கத்துறார். ஏன்னா உயிரை கொடுத்தவர் வந்து நிக்கிறாரு, உயிரை கொடுத்தவர் பக்கத்துல நிக்கிறாரு. அவரு சொன்ன வார்த்தை, என் புள்ள மொட்டை மாடியில நிக்கிறான், அவன்கிட்ட பேசுன்றாரு. அவருக்கு எவ்வளவு பரிதபிப்பு பாருங்க. என் புள்ள சாக போறான்னு கடைசி சான்ஸுக்கு தேடி ஓடி வந்து நிக்கிறாரு. என் மகனே, என் மகளே, இந்த கேசு உன்னை தேடி இந்த மாடியில கடந்து வந்து உன்னை பார்க்கணும் வந்திருக்கிறாரு.
ஒருவேளை நீ இந்த பயத்தினால இந்த வாழ்க்கையினால் என்ன நடக்குமோன்னு நீ நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன கிட்ட தான் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னோட இருக்கேன், நீ பயப்படாது என் மகனே, நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடவே இல்லைன்றார் ஆண்டவர். உன்னை கைவிடவே இல்லை. அவர் கயிறை அவுத்துட்டு அவர் கீழே விழுந்து அழுதாரு. ஆண்டவர் என்ன மறக்கலங்கன்னு சொன்னாரு. ஆண்டவர் என்ன மறக்கலன்னு அவர் சொன்னாரு. ஏன்னா இயேசு என்னை விட்டு கைவிட்டு போகலன்றத அவர் அங்க இருந்து கத்தி அழுது சொன்னாரு. அவர்கிட்ட நான் கேட்கும்போது சொன்னாரு, இயேசு என்ன மறக்கலன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறக்கல. ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி நீ அழுதுட்டு கூட இங்க கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா தற்கொலை முடிவை மாத்துறதுக்கு காலையில ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரு, இன்றைக்கு உன் வேலையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. சில பேருக்கு 6 மாசம் கழிச்சு மாறும்னு வாக்கு கொடுத்தவரு இன்னைக்கும் நடத்த அவர் வல்லவரா இருக்கிறேன்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு நான் செயல்படுத்துவேன், இன்று உன் மரணத்தை மாத்துவேன், இன்று உன் பிள்ளை வாழ்க்கையை மாத்துவேன், இன்றைக்கு நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை மாத்துவேன் கர்த்தர் சொல்றாரு. நான் இன்றைக்கு அதை சொல்லதான் உன்னை அழைத்துட்டு வந்திருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. இன்று ராத்திரி ஒருவேளை உன் இருதயத்துல என் வாழ்க்கை என்னவா மாறுமோ, இல்ல என் நோயினால நான் என்ன நடக்க போகுதோ, நான் என்ன என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருப்பேன்னு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்ல, பயப்படாத, பயப்படாத. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பயப்படாதீங்க, இயேசு உங்க கூட தான் இருக்கிறாரு. பயப்படாதீங்க, இயேசு உங்க கூட தான் இருக்கிறாரு. சகோதரனே சகோதரியே, இயேசு உன்னை தனியா விடல. நீ அனாதை கிடையாது. இயேசு உன்னை தனியா விடல. இயேசு வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இயேசு அந்த திட்டத்தை 6 மாசத்துல கடனை முடிக்க பண்ணுவார்னு இன்னைக்கு நம்பு. இன்னைக்கு நம்பு. நீ காற்றையும் காண மாட்ட, இன்னைக்கு நீ மழையை பார்க்க மாட்ட, எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. தண்ணீர் தடாகம் பெறப்பட்டுருச்சு. கர்த்தர் நிரப்ப வல்லவர், எல்லாவற்றையும் அனுப்புகிறாரு. அது உனக்கு தேவையானதை கொடுக்க போது. உன் வாகனத்துக்கு தேவையானதையும் கொடுக்க போறாரு, உன் பிள்ளைக்கு தேவையானதையும் கொடுக்க போறாரு, உன் மனைவிக்கு தேவையானதை கொடுக்க போறாரு, உன் கணவனுக்கு தேவையான ரட்சிப்பை கொடுக்க போறாரு, உன் பிள்ளைக்கு தேவையான மேன்மையான இடத்தை உன் தேவன் கொடுக்க போறாரு. இருக்கீங்களா? நீங்க யாராவது இன்னைக்கு பயந்து ஒருவேளை நான் மொட்டை மாடியில நிக்கிறது போல நிக்கிறேன்னா, உன் பக்கத்துலதான் அவர் நிக்கிறார். கடன் என்ற மொட்டை மாடி, வியாதி என்ற மொட்டை மாடி, நீ எங்க வேணாலும் நிக்கலாம். கயிறு உன் கையில இருக்கலாம். ஒருவேளை நான் நெருக்கடியில நிக்கிறேன்னா, இந்த நெருக்கடியை மாத்த இயேசு முடிவு எடுத்துட்டாரு. இன்னைக்கு நீ வெளியே வர இந்த பிரச்சனைய முடிச்சிட்டாரு நம்பு. உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சின்னு நம்பு. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, நீ பயப்படாத, உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43:2 ஒரு காரியத்தை சொல்றாரு. சில பேரு இன்னைக்கு இல்ல, நான் இன்னொரு நாள் சாட்சி சொல்லுவேன் நினைச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்க சாட்சி சொல்லுகளா மாத்த போறாரு. 10 பேரை சாட்சியா மாத்த போறாரு. கர்த்தர் சொல்றாரு, சகோதரனே சகோதரியே, ஏன் இந்த பயம்? இன்னைக்கு சொல்றாரு, உன்னை விடுதலை ஆக்கிட்டேன்றாரு. ஒரு தடவை தேவன் உங்களை விடுதலை ஆக்கிட்டா, நீங்க இனிமே அந்த பாவத்தோ அந்த பயத்தையோ கண்டு பயப்பட தேவையில்லை. இயேசு சொல்றாரு, வாசிங்க அந்த வசனத்தை. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். எங்க இருப்பாரா? அழகா சொல்லுது, நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, உன்னை மூடாது. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. உன் பேர்ல கூட பற்றாது. நம்புறியா? உன் பேரை கூட அழிக்க முடியாது, உன் பேரு கூட அழிந்து போகாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப உன் நிலைக்கு திரும்ப போறேன்றாரு. நீ திரும்ப உன்னுடைய நிலைக்கு திரும்ப போற.
கர்த்தர் உன்னை பழைய நிலைமைக்கு மாத்த போறாரு, மேன்மையான இடத்துக்கு மாத்த போறாரு. நீ இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இருந்தபடி கர்த்தர் உன்னை மாற்ற போகிறேன் என்று இன்றைக்கு உன்னோடு கூட வாக்கு கொடுக்கிறாரு. ஏன் என் வாழ்க்கை இப்படி எழுதியிருக்குன்னு சில வேளைகள்ல நீங்க பேசியிருக்கீங்க. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் உன்னோட பக்கத்துல இருந்து அழுததை நீ பார்க்கலையான்னு கேட்கிறாரு. இருக்கீங்களா? மாடியில நீங்க விட்ட கண்ணீரை இயேசு பார்த்துட்டாராம். உன்னை சாட்சியா மாத்துவேன், உன் உடைஞ்ச உள்ளத்தை தேற்றுவேன். ஆண்டவர் போலியா சொல்லல கடன் அடைப்பேன்னு, கட்டாயம் கடன் அடைப்பேன்னு சொல்றாரு. உன் தற்கொலை முடிவை மாத்த போறாரு. கர்த்தர் சொல்றாரு, சிலரெல்லாம் வீடு கட்டி முடிப்பீங்க, சிலரெல்லாம் கர்த்தர் கடன் அடைச்சு வெளியே வருவீங்க. சில பேருடைய நம்பிக்கை வீண் போகாது, சிலருடைய நம்பிக்கை வீண் போகாது. முடிஞ்சு போச்சு நினைச்சீங்க, முடிஞ்சு போன இடத்துலதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இருக்கீங்களா? நீங்க எந்த இடத்துல முடிஞ்சு போச்சு நின்னீங்களோ அதே இடத்துல பயப்படாத, உன்னோட இருக்கிறேன், இது முடிவில்லை, இது ஆரம்பம்னு சொல்றாரு. சகோதரியே, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள கர்த்தர் உன் வாழ்க்கையில இருக்கிற பயத்தை வெளியே எடுக்க போறாரு. எழுந்து நம்ம ஜெபிக்கலாமா?